ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் கதிர் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்த ஒருவன் இருந்தான். அது ஒரு நாய். அதன் பெயர் மணி. மணி சாதாரண நாய் அல்ல. அது புத்திசாலி, அன்பானது, எப்போதும் கதிருடன் இருப்பது. ஒரு நாள் கதிர் காட்டுக்குள் விறகு சேகரிக்கச் சென்றான். அடர்ந்த மரங்கள், அமைதியான சூழல். ஆனால் எதிர்பாராத விஷயம் நடந்தது. அவன் கவனிக்காமல் நடந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு பழைய ஆழமான கிணற்றில் விழுந்துவிட்டான். ஐயோ! என்று கதிர் அலறினான். கிணறு மிகவும் ஆழம். சுவர்கள் வழுவழுப்பாக இருந்ததால் மேலே ஏற முடியவில்லை. சுற்றிலும் யாரும் இல்லை. கதிரின் மனதில் பயம் அதிகரித்தது. அப்போது மேலிருந்து ஒரு குரல், வாவ் வாவ்! அது மணி. மணி, ஊருக்குள் சென்று யாரையாவது கூட்டி வா என்று கதிர் கத்தினான். மணி நின்று யோசித்தது. ஊர் மிகவும் தொலைவில் இருந்தது. அதற்குள் இரவாகிவிட்டால் கதிர் குளிரில் வாடிவிடுவான். அப்போது மணியின் கண்களில் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. அருகிலிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை நோக்கி அது ஓடியது. அந்த ஆலமரத்தில் நீண்ட விழுதுகள் தொங்கின. மணி தனது வாயால் ஒரு வலுவான விழுதை கவ்வியது. முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை இழுத்து கொண்டு வந்தது. கிணற்றின் அருகே வந்து அந்த விழுதை கிணற்றுக்குள் தள்ளியது. கதிர், பிடி என்றபடி அது குரைத்தது. கதிர் விழுதை பிடித்தான். மெதுவாக மேலே ஏறத் தொடங்கினான். மணி விழுதை உறுதியாக பிடித்துக் கொண்டது. பெரும் போராட்டம். நேரம் நகர்ந்தது. இறுதியில் கதிர் மேலே வந்து சேர்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர். மணியை அணைத்துக் கொண்டான். நீதான் என் உயிர் நண்பன் என்றான். இருவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர்.